ஹாய். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? குலோப்ஜாம். யாரா கேட்டா குலோப்ஜாமு? நான் தான். தீபாவளியே வரல, அதுக்குள்ளே நீ எதுக்கு குலோப்ஜாம் கேட்ட? குலோப்ஜாம் இன்னும் சாப்பிடவே இல்லைண்ணே. குலோப்ஜாம் இன்னும் சாப்பிடவே இல்லைண்ணே. தீபாவளி வந்தா தானே குலோப்ஜாம். இல்லை. முடிய பாருங்க எப்படி வெட்டிருக்காங்கன்னு. கரிச்சா பண்ண முடி மாதிரி. சரி எடு. ஸோ ரெடிமேட் குலோப்ஜாம் மாவு பாக்கெட் வாங்கிட்டு இது ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு गाइस. எக்ஸ்பைரி எல்லாம் ஆகலை, எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இந்தா பசறது. ஸோ நல்லா நெய் போட்டு என்ன நல்லா பண்ணணும்? கும்து குறுக்குறாங்க. நல்லா பிசையணும். என்ன பண்ணணும்? பிசையணும். நான் நல்லா போட்டு கும்பிடிக்கோ. கையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ குலோப்ஜாமை நல்லா ஒரே ஷேப்பாக நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நல்லா உருண்டையாக பிடிச்சி உருண்டையாக உருட்டிக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா விரிசல் இல்லாமல் சூப்பராக சாஃப்டாக குலோப்ஜாம் வரும். வந்துட்டாயா கௌசிக் கேடு. கௌசிக் பேசு ஏதாவது. எங்கே போயிட்டு வந்த? ஆச்சு என்ன பண்ணுறாங்க? உட்காந்துருக்காங்களா? எங்கே இருக்காங்க? ஆச்சு வீட்டில். விபவமாக இருக்காங்களா? விபத்தை இருக்காங்களா? நீ விட்ட வேண்டாம், இது ஒரே ஷேப்பாக வராது. வேற ஒரு குலோப்ஜாம் விரிஞ்சு வருது. ஓகே, இதுதான் என்ன பண்ணு இப்போ? ஒன்றுண்ணா கடலை எண்ணெய் கொஞ்சோண்டு, நெய். நெய் ஒரு 2 ஸ்பூன். எண்ணெய் கொதிச்சோடனே போட்டுறது. நெய் அவ்வளோதானா? கையை மறைச்சிட்டான். கௌசிக் விளையாட. பார்த்துக்கோங்க பாய்ஸ், கௌசிக்கு இருக்கிறான். இன்னைக்கு ஏண்டா குலோப்ஜாம் செய்ய சொன்ன? இப்போ இது செஞ்சா குலோப்ஜாம் எதுக்குடா கேட்டேன்? அங்கே நேரத்தே காட்டேன் கடையில் வச்சு. எவ்வளவு? 2 குலோப்ஜாம். ஒரு கிலோஜாம் 10 ரூபா நினைக்கிறேன். எவ்வளோடா சொன்னாங்க? 25 ரூபா. 50 ரூபா சொன்னாங்க. என்ன 2 குலோப்ஜாம் 50 ரூபா? அப்போ 25 ரூபாவா? ஒரு குலோப்ஜாம் 25 ரூபா. அதுக்கு நம்ம வீட்டில் சாப்பிடுவோம். 25 ரூபா ஆச்சுட்டு சொன்னேன். இன்னும் சொல்லலை. சாப்பிடுவாங்க ஆச்சு, சப்பாத்தி போட்டாச்சுன்னு சொல்லி வேணும்ண்ணே. சப்பாத்தியா? பூரி. பூரி வேணும். பூரி குருமா. கொதிக்கணும்டா. கொதிக்கிட்டோம். கொதிச்சிடுச்சு. கொதிக்கல. அந்த கண்ணு கரண்டி எடு. கண்ணு கரண்டியா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இப்போ ஒன்று போல் நல்லா ஷேப் பண்ணி உருட்டை எடுத்து வச்சு இங்கேயும் கொஞ்சம் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வந்துட்டு வறுக்கணும். ஒன்றோட ஒன்று உடையக்கூடாது. ஸோ நீட்டாக இந்த மாதிரி நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் அதில் வேக வச்சிங்கன்னா
நல்லா சேம் நல்ல கோல்டன் கலரில் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக வந்துட்டு இது நல்ல கோல்டன் கலரில் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நிறைய நேரம் வெந்தால் தான் உள்ளே இருக்க மாவு கூட நல்லா வேகும். நீங்கள் ரொம்ப அதிகமான ஃப்ளேவர் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே வந்துட்டு வெந்த மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்த மாதிரி தெரியாது. ஸோ மாவாகவே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா இது பண்ணணும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். குலோப்ஜாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப என்ன சொல்கிறது, ரிச் ஃபுட் கூட. கொஞ்சம் நெய், கடலை நெய்யும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆகாது. இங்கே பார்த்திங்கன்னா ஜீரா வந்து கொதிச்சிட்ருக்கு. நான் ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் நல்லா கொஞ்சம் முங்கி வந்துட்டு ஊறும், அதனால தான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஜீரா வந்துட்டு கொதித்து ஒரு 2 கம்பி பதம், அந்த பிசுபிசுப்பு வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அது எந்த அளவுக்கு ஸ்லோவாக வருதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு சர்க்கரைப்பாக வந்துட்டு பாயில் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம செம்மையாக வந்துட்டு இங்கே வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குலோப்ஜாம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அதில் வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை வெந்தோடனே குலோப்ஜாம் ஈஸி. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேக விடும். எதுக்கு? அப்புறம் மொறுன்னு கோல்டன் கலரில் வரும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கௌசிக், ஏன்டா கிச்சனுக்குள்ளே வந்தாலே வேர்க்குது? ஏன் கௌசிக், இங்கே பாரு. கௌசிக் கொஞ்சம் கோபக்கார மூஞ்சா இருக்கான். கோபக்காரன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கௌசிக் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட் வீக் ஃபுல்லாக என்ன பண்ணான்னா சின்சியராக படித்து எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான். ஸோ அவன் வந்து என்ன கேட்டான்னா, எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும், கண்டிப்பாக குலோப்ஜாம் வேணும்னு கேட்டிருக்கான். ஸோ அவனுக்காண்டி தான் குலோப்ஜாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். என்னடா இருட்டது, அவனுக்காண்டி தான் குலோப்ஜாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் செட் ஆஃப் குலோப்ஜாம் பீசஸ். ஸோ நல்லா வந்துட்டு இதையும் நம்ம கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம், அதோடு வந்துட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். குலோப்ஜாம் ரெடியா? எஸ், நல்லா மொறுன்னு இருக்கு. எஸ், நல்லா கிண்டிட்டு அடுத்து தான் போச்சோம். எப்படி இருக்கு ஜியான்? கொண்ட அம்மா கிண்டி காடு. ஏய், களி மாதிரி கிண்டிடக்கூடாது, லைட்டாக அந்த. ஓகே. ஒன்று உடஞ்சிருச்சு, உடையக்கூடாது. சரி விடு, ரொம்ப கிண்டாத, ஊறட்டும். விடுறா, ஊறட்டும். ஸோ ஊறினதுக்கப்புறம் கௌசிக்கு ஒரே குலோப்ஜாம் வேட்டை. ஸோ பார்த்தீங்களா கைஸ், ஸோ இங்கே பாருங்கள், ஜீராவில் நல்லா வந்துட்டு ஊற வச்சிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, ஒன்றில் கூட விரிசல் வரவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதான் நல்ல சாஃப்டாக பிசைஞ்சு நம்ம குலோப்ஜாம் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம். பாய், டாட்டா.